ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பேட்டிக்கிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, க்ரௌடுன்ற ஒரு அருமையான இன்டர்நேஷனல் ஆன்லைன் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே பெஸ்ட்டான ஜாப். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் பார்த்தாச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவாக புரியல, இதில் எப்படி இன்கம் வருதுன்னு எனக்கு புரியவே இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லாமே தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் க்ரௌடுல ஐடி போட்டிருந்தாலும் உங்கள் லீடர் சொன்னது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அப்படி புரியலன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கம்பல்சரி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நீங்கள் இதில் பார்க்க முடியும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, க்ரௌடு எந்த மாதிரியான பிசினஸ் நம்ம பார்க்க போறோம், இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ஹையஸ்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும்ன்றத பார்க்க போறோம். அப்புறம் இந்த க்ரௌடு எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள், மற்ற கம்பெனியோட இதான் பெஸ்ட்டான கம்பெனின்னு சொல்லிட்டு ஆன்லைன் பிசினஸ்னு சொல்லி ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் ரொம்பவே ஹைப்பா தூக்கி வச்சு பேசுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிசினஸுமே எடுக்க தேவையில்லை, இதை ஒன்றை மட்டும் எடுத்து பண்ணாலே நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், அந்த அளவுக்கு இதில் இன்கம் இருக்கு நிறைய பேர் சொல்றாங்களே. எந்த அளவுக்கு உண்மைன்றத நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா இதில் பேக்கேஜ் டீட்டெயில் இருக்கு. ஸோ ஒரு 4 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியில் செம்மையான ஒரு ஆஃபர் கொடுத்துருவாங்க. இந்த ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா ஹையஸ்ட் ப்ராஃபிட்டாக நீங்கள் எடுக்க முடியும். அந்த ஆஃபர் எத்தனை நாள் இருக்குது, என்ன ஒரு ஆஃபர்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர், எனக்கு நம்ம டீமில் இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம். கம்பெனி கொடுக்கறது போக நமக்கு தனியாக ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம். அது என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 6 வகையான இன்கம் இருக்குது. நம்ம 6 வழியில் இதில் ஏர்ன் பண்ண முடியும். அந்த என்ன 6 வகையான இன்கம்ன்றதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லுறேன்னு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மூலமா நீங்கள் சூப்பராக மணி ஏர்ன் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரௌடுன்னா என்ன, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமா எப்படி ஹையஸ்ட் ப்ராஃபிட்டாக இவங்களால் கொடுக்க முடியுது, இதில் இது ஒரு மணி ரொட்டேஷன் கம்பெனின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல கொஸ்டின் வரும். இதை நான் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரௌடுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கம்பெனி. பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கம்பெனினா என்னென்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். உதாரணத்துக்கு ஓலா, ஊப்பர், ஸ்விக்கி, ரெட்பஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கம்பெனி. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொந்தமாக எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிடுவாங்க. 2 சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேஸை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. அதர் சைடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியோட டைப் வச்சுருப்பாங்க. அது மூலயமா உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஃப்ளிப்கார்ட்டே எடுத்துக்குவோம். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஓனாக கிடையவே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு பொருளை அவங்க பை பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் வருது. இது மூலயமா தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட் எடுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கம்பெனி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சூப்பராக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லிடுவோம். ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, சொமேட்டோ இருக்குது. அதே மாதிரி கேப்பில் பார்த்தீங்கன்னா ஓலா, ஊப்பர், அதே மாதிரி தேட்டர் சைடு பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ, அதே மாதிரி ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ரெட்பஸ் இருக்குது. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓயோ, ட்ரிவாகர் இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் இ-காமர்ஸ் சைட்டில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கம்பெனி இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதில் தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சேம் கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கம்பெனியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ
கஸ்டமர் பேஸுக்கு வந்து ஒன் சைடு வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேமிங் கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனி கேமிங்னா சாதாரணமாக நினச்சிறாங்க பெரிய பெரிய கம்பெனி. அது என்னென்ன கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அஃப்லிகோ அண்ட் மிக்சர்னு சொல்லிட்டு 2 பெரிய கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. அஃப்லிகோன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேசினோ பெட்டிங் இந்த பெட்டிங்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய கம்பெனி. ஆசியாவிலே நம்பர் 1 பெட்டிங் கம்பெனி இது இந்த அஃப்லிகோன்றது. இந்த அஃப்லிகோட ஆனுவல் இன்கம் வந்து ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும். மில்லியன் ட்ரில்லியன்ஸில் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மிக்ஸ்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கேமிங் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் வருது பார்த்தீங்களா. எல்லா கேமிங் புள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டருக்கு கீழே தான் வரும். ஸோ ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கேமிங் கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா இந்த கஸ்டமர் பேஸை வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நடந்ததை சொல்கிறேன். ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து கஸ்டமர் பேஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த லாஸ்ட் 1 மந்தில் மட்டும் நீங்கள் நியூஸ் பார்க்குறவங்க தான் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஜியோவில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த கஸ்டமர் பேஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க. ரெண்டாவது இதே மாதிரி பிட்காயினையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிட்காயின் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $70 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் 7 லட்ச ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ க்ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷேரை வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு C1 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா €2 போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்சம் மெம்பர்ஸ் இதில் இருக்காங்க. இது 1 crore தாண்டிச்சுன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து வேறு லெவலில் போட்டுருக்காங்க. இப்போ இருக்கிறத விட 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ட்ரஸ்டபுளாக போய்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் க்ரோடோனால இந்த அளவுக்கு இன்கம் கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கம்பெனி கம்பல்சரினால அவங்களால வந்து பேமெண்ட் கொடுக்க முடியும். ஓகேங்களா. ரெண்டாவது இந்த க்ரோடோன் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள், ஏன் மற்ற ஆன்லைன் பிஸ்னஸோட இதை நீங்கள் ரொம்பவே ட்ரஸ்டபுளாக சொல்லியிருக்கீங்க, ரொம்பவே தூக்கி ஹைப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக அப்படின்னு நீங்கள் ஒரு சில பேர் கேட்கலாம். அதுக்கும் நான் தெளிவான எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த க்ரோடோனோட CEO வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்டால் வான் ஹாஸ்டிங் இவர் தான். இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட இணைஞ்சு அந்த www.com google.com அந்த .com இருக்குது பார்த்தீங்களா அந்த சர்ச் இன்ஜினை டெவலப் பண்ணவர் இவர் தான். அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பர்சன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக க்ரோடோன்னு சொல்லி தனியாக ஆரம்பித்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக ரன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோடோன் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா ரேட்டிங்கில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் டாப் 3rd லெவலில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ட்ரஸ்டபுளான கம்பெனி. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்கனால இந்த அளவு ஹையஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்க முடியுமான்னு சொல்லி நீங்களே வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு கம்பெனி. நார்மலாக கேமிங் இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஏர்னிங்ஸ் நடந்துகிட்ருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கம்பெனியாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CEO வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ இந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்டபுளாக போய்கிட்டு இருக்கு. அதனால் கம்பல்சரி இவங்களால பேமெண்ட் கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கம்பெனியை பற்றி எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் ஷீட்டை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தலாம். இந்த க்ரோடோனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேக்கேஜ் இருக்குது. ஒயிட்டு, பிளாக்கு, கோல்டு, டைட்டானியம். இந்த டைட்டானியம் ப்ரோன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்பிக் ப்ரோமோஷனில் மட்டும் நமக்கு இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஒயிட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா $9,000, பிளாக் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா $27,000, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா $77,000, டைட்டானியம் வந்து பார்த்தீங்கன்னா $2,20,000, டைட்டானியம் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா $4,05,000. ஓகேங்களா. ஸோ இது நார்மலான டைத்தில் வந்து நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒயிட் ஐடியை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த $9,000 பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா $9,000 உண்டான ஷேர் தான் கிடைக்கும். இப்போ இந்த ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் பேக்கேஜ் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் $9,000 கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இது இந்த ஆஃபரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக்காக கன்வெர்ட் ஆகி $27,000 உண்டான ஷேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அதே நீங்கள் பிளாக் ஐடி $27,000 கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டாக கன்வெர்ட் ஆகி $77,000 உண்டான ஷேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி கோல்டு ஐடி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைட்டானியம் மாதிரி $2,20,000 ஷேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அதேமாதிரி டைட்டானியம் ப்ரோ $2,20,000 கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா டைட்டானியம் புரியாமல் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி $4,05,000 ஷேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா. இந்த ஆஃபர் எத்தனை நாள் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்குது. இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஹையஸ்ட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். அந்த ஆஃபர் என்னென்னு நம்ம இதில் பார்த்துடலாம். நம்ம டீம் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்கேஜ் கம்பெனியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $9,000. நம்ம ஜஸ்ட் $7,020 நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் $7,020 நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாக்காக கன்வெர்ட் ஆயிரும். பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா $27,000 நம்ம $26,000 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். $26,000 நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $83,000 உண்டான ஷேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா $77,000 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $54,000 நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அதே மாதிரி டைட்டானியம் வந்து பார்த்தீங்கன்னா $2,20,000 கம்பெனியோட
வேல்யூ நம்ம ஜஸ்ட் 1,53,000 நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 1,53,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட 4,80,000 சார் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கோல்டு தான். கோல்டு ஜஸ்ட் நீங்கள் 54,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2,90,000 சார் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 20 வரைக்கும் நம்ம டீமில் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. பட் நான் இப்போ வந்து நான் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணேன்னா என்னோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேராக தான் ஆட் ஆகும் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்ட போய் விற்கிறது, எங்கே போய் விற்கிறது, இல்லை உடனே விற்று என்னால் ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல கொஸ்டின் வரலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஷேரை நீங்கள் பை பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களால் ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ண முடியாது. நீங்கள் எப்போ நீங்கள் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 மேலே உங்களுக்கு கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த C1 ரிவார்ட்ஸ் வந்து இப்போ க்ரோட் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூரோ போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 யூரோ கால்குலேட் பண்ணி தான் இந்த கோல்டு ஐடி நான் சொல்லியிருந்தேன். ஒரு 54,000 பார்த்தீங்கன்னா 2,90,000 உண்டான ஷேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன். நவம்பர் 15 அப்புறம் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துருச்சுன்னா இந்த C1 ரிவார்ட்ஸ் 2 யூரோன்றது 10 யூரோக்கு மேலே போகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 10 யூரோ நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் இப்போ இருக்கிறத விட 5 மடங்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கோல்டவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதே கோல்டை நீங்கள் இப்போ விற்றீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் ஹையஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த C1 ரிவார்ட்ஸை நீங்கள் பை பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும். அதை நீங்கள் ஐஎன்ஆரை நீங்கள் அப்போ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எக்ஸிஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் வித்ரா எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 6 வகையான இன்கம் இருக்குது நான் சொல்லியிருந்தேன். அந்த 6 வகையான இன்கம்மை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நான் ஒர்க்கிங் இன்கம் இருக்குது, 4 ஒர்க்கிங் இன்கம் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நான் ஒர்க்கிங் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஒன் ஷேர் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பேக்கேஜ் போகிறோமோ அதுக்குண்டான ஷேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடச்சிடும். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு 7,020 ரூபா ஒயிட் பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பிளாக் பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகி 27,000 உண்டான ஷேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். பட் அதை நம்ம உடனே வித்ரா எடுக்கவே ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 மந்த்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5% டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அதாவது நம்மகிட்ட எவ்வளோ ஷேர் இருக்கோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஷேர் வந்து உங்கள்கிட்ட இருக்குன்னா அதில் 5% இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா அதுக்குண்டான ஷேர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்கிட்ட எவ்வளோ ஷேர் இருக்குது, எனக்கு எவ்வளோ ஷேர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கின்றதை சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைட்டானியம் பேக்கேஜ் போட்டிருக்கேன். இதில் என்கிட்ட C1 ரிவார்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். என்கிட்ட உள்ள டோட்டல் ஷேர் வந்து பாருங்கள் 5,920 ஷேர் என்கிட்ட இருக்குது. ஒரு C1 ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூரோ நான் சொல்லியிருந்தேன். 5,920 × 2 என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11,840 உண்டான யூரோ வந்து என்கிட்ட ஷேராக இருக்குது. ஒரு ஈரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 83 ரூபா. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9,82,000 உண்டான ஷேர் வந்து என்கிட்ட இருக்குது. இதில் எனக்கு 5% வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49,136 ஷேர் வந்து எனக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு டிவிடெண்டாக கிடைக்கும். இது எப்போ கிடைக்குன்னா நீங்கள் இன்றைக்கி ஐடி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா செப்டம்பர் 15 உங்களுக்கு டிவிடெண்ட் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் போனஸு. ஸோ ஸ்ட்ரீம்லைன் போனஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணலைன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 லெவலில் இருப்பீங்க. அதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 14வது லெவலில் இருக்கேன். இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்ட்ரீம்லைன் போனஸில் வந்து மொத்தம் எத்தனை லெவல் இருக்குது, அதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் நீங்கள் யாரையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணலைன்னா 0 லெவலில் இருப்பீங்க. 0 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 யூரோன்றது உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே வீக்லி உங்களுக்கு கிடைக்கும். யாரையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணலைன்னா இது 2 தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் இன்கம். நீங்கள் யாரையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணலைன்னா இந்த C1 ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது போக வீக்லி உங்களுக்கு 2.5 யூரோக்குண்டான ஷேர் வந்து உங்களுக்கு வீக்லி உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லெவல் வரையும் இருக்குது. 20 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 டைட்டானியம் நீங்கள் பேக்கேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த 20 லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். 20 லெவலில் நீங்கள் போனீங்கன்னா வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2,250 யூரோக்குண்டான ஷேர் வந்து உங்களுக்கு வாரம் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். 2,250 யூரோனா நீங்கள் ஜஸ்ட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள்.
இன்ட்டு 83 1,86,000 உண்டான ஷேர் வந்து உங்களுக்கு வாரம் கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பட் அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆனால் 14 பிளாக் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது நமக்கு ஈஸி தான். இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஒயிட் ஆக்டிவேட் பண்ணாலே அது பிளாக்காக கன்வெர்ட் ஆயிரும். அப்படின்றப்ப 14ன்றது 7,200 கொடுத்து நம்ம 14 ஐடி ஆக்டிவேட் பண்ணாலே வாரம் நமக்கு 62,000ன்றது அசால்ட்டாக நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் சூப்பராக ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். மூணாவது இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் லாஸ் இன்கம். இதுதான் ரொம்பவே எனக்கு பிடிச்ச இன்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணி 14 நாளுக்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் ஆகும். இந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி 14 நாளுக்குள்ளே நீங்கள் 4 பேர்த்த நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போட்டதை விட நீங்கள் அதிகமான ப்ராஃபிட் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 4 ஒயிட் பேக்கேஜ் நீங்கள் 14 நாளுக்குள்ளே நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 125 ஈரோ கிடைக்கும். 125 ஈரோன்றது நமக்கு ஷேரில் ஆட் ஆகாது. நமக்கு வித்ரா பண்ணுற வாலெட்லேயே நமக்கு ஆட் ஆகும். நம்ம உடனே நம்ம அதை வித்ரா எடுத்துக்கலாம். நம்ம நீங்கள் ஒயிட் பேக்கேஜ் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் 7,020 கொடுத்தா நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே வருவீங்க. பட் நீங்கள் 4 பேர்த்த நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமா இன்ஸ்டண்ட்டாக 125 ஈரோன்றது கிட்டத்தட்ட 10,500 வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வித்ரா எடுக்க முடியும். ஸோ நீங்கள் போட்டதை விட அதிகமான ப்ராஃபிட் நீங்கள் எடுக்க முடியும். அது போக உங்கள்கிட்ட ஷேர் வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் நவம்பர் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 4 ஒயிட் பண்ணிங்கன்னா 125 ஈரோ கிடைக்கும். 4 பிளாக் ஐடி நீங்கள் உங்களுக்கு கீழே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா 375 ஈரோ கிடைக்கும். அதாவது 31,200 கிடைக்கும். 4 கோல்டு ஐடி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 ஈரோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 83,000. அதே மாதிரி 4 டைட்டானியம் பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா 2,49,000 இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து 14 நாளுக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணி ஐடி ஆக்டிவேட் பண்ணி 14 நாளுக்குள்ள நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்ரா பண்ணுற வாலெட்லேயே வந்து இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆயிரும். அதை நீங்கள் உடனே நீங்கள் வித்ரா எடுத்துக்க முடியும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பைனரி இன்கம். ஆக்சுவலாக இதில் C1 ரிவார்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது நான் ஒர்க்கிங் இன்கம். க்ரௌட் ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் நவம்பருக்கு அப்புறம் தான் நம்ம ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ண முடியும் நான் சொல்லியிருந்தேன். பட் இதில் 4 ஒர்க்கிங் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ரா பண்ணுற வாலெட்லேயே நம்ம கொடுத்துருவாங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ பைனரி இன்கம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். பைனரி இன்கம் பற்றி ஆல்ரெடி வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு நீங்கள் பேர் மேட்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு இன்கம் கொடுப்பாங்க. அதை தான் நம்ம பைனரி இன்கம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கீழே வந்து ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஒயிட் பேக்கேஜோ ரைட் சைடில் ஒரு ஒயிட் பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 18 ஈரோ கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் உடனே வித்ரா எடுக்க முடியும். 18 ஈரோன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,500. ஜஸ்ட் நீங்கள் 2 7,000 பேக்கேஜ் வந்து லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ஆக்டிவேட் பண்ணாலே 18 ஈரோ கிடைக்கும். ரெண்டாவது இந்த க்ரௌட் ரோஸில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 1:1 1:2 1:3 அந்த மாதிரி நம்ம வந்து 1:3 வரைக்கும் பேர் மேட்ச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் எனக்கு கீழே நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, ஒன் சைடு நான் வந்து ஃபுல்லாக பவர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் ஒன் சைடு வந்து 3 ஒயிட் பேக்கேஜ் நான் போட்டிருக்கேன்னா அதே நீங்கள் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேக்கேஜ் நீங்கள் போட்டாலே போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1:3 அடிச்சு கிட்டத்தட்ட 36 ஈரோ வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பவரை வந்து நீங்கள் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ரைட்டு கம்பல்சரி நீங்கள் ஒரு ஐடியை போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவருக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணாலே 1:1 1:2 1:3 நீங்கள் சூப்பராக இதில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி பிளாக் வந்து லெஃப்ட் ரைட்டு நீங்கள் பேர் மேட்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து 54 ஈரோ கிடைக்கும். அதே மாதிரி கோல்டு நீங்கள் வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ரைட் நீங்கள் பேர் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 144 ஈரோ வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி டைட்டானியம் நீங்கள் பேர் மேட்ச் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு டைட்டானியமும் ரைட் சைடில் ஒரு டைட்டானியம் நீங்கள் போட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 450 ஈரோ வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் உடனே நீங்கள் வித்ரா எடுக்க முடியும். அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பைனரி மேட்சிங் போனஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் பேர் மேட்ச் பண்ணி பைனரி இன்கம் எடுத்தாங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு 10% கமிஷன் கிடைக்கும். உதாரணத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பிளாக்கும் ரைட் சைடில் ஒரு பிளாக்கும் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 144 ஈரோ வந்து அவர் ஏர்ன் பண்ணுவார். அதுலேருந்து உங்களுக்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா $14.4 வந்து ஈரோ வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இது மாதிரி அவர் எத்தனை தடவை பேர் மேட்ச் பண்ணாலும் அதுலேருந்து உங்களுக்கு 10% உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் மட்டும் கிடைக்கும், பிளாக்கில் இருந்தீங்கன்னா 2 3 லெவல் வரையும் கிடைக்கும், கோல்டில் இருந்தீங்கன்னா 4th லெவல் வரையும் இருக்கும், டைட்டானியம் எடுத்திங்கன்னா 5th லெவல் வரையும் இருக்கும். இதனோட லெவல்னு உங்களுக்கு புரியலையா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அவர் வந்து பேர் மேட்ச் பண்ணார்னா அவர் வந்து உங்களோட ஃபஸ்ட் லெவலு. ஸோ
அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒருத்தர் ரெஃபர் பண்ணி அவர் வந்து பேர் மேட்ச் பண்ணார்னா அவர் வந்து உங்களுக்கு செகண்ட் லெவல் வருவார். ஸோ இந்த மாதிரி வந்து 5 லெவல் வரைக்கும் நம்ம வந்து மேட்சிங் போனஸ் நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த மேட்சிங் போனஸ்லேயே நம்ம வந்து சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும், நல்ல ஒரு இன்கம் பார்க்க முடியும். நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்னோட ஐடியா நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். என்னோடய ஐடியா நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்னிங்ஸ் அண்ட் பே அவுட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்றது வந்து நீங்கள் லைவாகவே உங்களுக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பைனரி ஏர்னடி இன்கம் காட்டுது, டோட்டல் மேட்சிங் போனஸ் காட்டுது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2326 ஈரோ நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ 2326 ஈரோன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. 2026 இன்ட்டு 83 கிட்டத்தட்ட 1,93,000 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த பைனரி அண்டு அந்த பைனரி மேட்சிங் போனஸில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,90,000 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதில் நீங்கள் சூப்பராக மணி ஏர்ன் பண்ண முடியும். இது போக நம்மகிட்ட ஷேர் வந்து தனியாக இருக்குது. 6வது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடுவல் இன்கம். இந்த ரெசிடுவல் இன்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி நமக்கு ஃபிக்ஸட் இன்கம், சேலரி இன்கம் மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லெவலை நம்ம அச்சீவ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோஆர்டினேட்டர் 2ல் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீம் லீடர், கோஆர்டினேட்டர், அதே மாதிரி மேனேஜர், டேரக்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட லெவல் இருக்குது. அந்த லெவலை உங்களுக்கு லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் லீடரில் வந்து 3 லெவல் இருக்குது, கோஆர்டினேட்டரில் வந்து 3 லெவல் இருக்குது, மேனேஜரில் 3 லெவல் இருக்குது, டேரக்டரில் 3 லெவல் இருக்குது, அதே மாதிரி பிரசிடென்ட்டில் 3 லெவல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேஸ்டர், அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டர் 2ல் இருக்கேன். இதை எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டீம் லீடர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் கிடையாது, மந்த்லி இன்கம் கிடையாது. டீம் லீடர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.36 கொடுப்பாங்க. டீம் லீடர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.74 கொடுப்பாங்க. என்ன சார் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் லெவலாக நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி சேலரி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்கம், இது லைஃப்லாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 458 ஈரோ நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 38,000 மந்த்லி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பேக்கேஜ் நீங்கள் 2 பக்கம் நீங்கள் பேர் மேட்ச் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து 90 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. 2 பேர் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 பாயிண்ட்ஸ். பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 270 பாயிண்ட்ஸ், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 720 பாயிண்ட்ஸ், டைட்டானியம் வந்து பார்த்தீங்கன்னா 2,2160 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி இதை நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டு நீங்கள் பேர் மேட்ச் பண்ணி 500 பாயிண்ட்ஸ் நீங்கள் பேர் மேட்ச் பண்ணிங்கன்னா டீம் லீடர் 1க்கு வந்துடுவீங்க. 1000 பாயிண்ட்ஸை நீங்கள் பேர் மேட்ச் பண்ணிங்கன்னா டீம் லீடர் 2க்கு வந்துடுவீங்க. 2500 பாயிண்ட்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா பேர் மேட்ச் அந்த பைனரி சொன்னேன் பார்த்தீங்களா, அது நீங்கள் லெஃப்ட் ரைட் பேர் மேட்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து டீம் லீடர் 3க்கு வந்துடுவீங்க. இந்த மாதிரி லெவல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோஆர்டினேட்டர் 2ல் இருக்கேன். நான் 10,000 பாயிண்ட்ஸ் வந்து நான் பேர் மேட்ச் பண்ணி கோஆர்டினேட்டர் 2ல் இருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் லெவலுக்கு நம்ம போயிட்டோம்னா வேறு லெவல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபிக்ஸ்டு இன்கமே கிட்டத்தட்ட 38,000. 5 லட்சம் பாயிண்ட்ஸ் நம்ம பேர் மேட்ச் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இதை நம்ம எடுத்து பண்ணிட்டோம்னா நமக்கு லைஃப் லாங் ஃபிக்ஸ்டு இன்கம் வந்து நமக்கு வந்து தனியாக வந்து 38,000 நமக்கு வந்துகிட்டே இருக்கும். வித்ட்ரா பண்ணுற வாலெட்லேயே நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எல்லாமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களால் ரெஃபர் பண்ண முடியாதுன்னா ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பேக்கேஜ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேரை வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ராஃபிட் நீங்கள் எடுக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபியர் ஆஃப் லாஸை நீங்கள் அச்சீவ் பண்ணாலே போதும். நீங்கள் 4 பேர்த்தை ரெஃபர் பண்ணாலே இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் போனஸில் நீங்கள் 4th லெவலில் வந்து ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிடுவல் இன்கம்லேயும் நீங்கள் டீம் லெவல் 2 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி உங்கள் டீம் கீழே வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் இந்த ஃபியர் ஆஃப் லாஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, அவங்க ட்ரை பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் டீமும் நல்லா பில் ஆகிட்டே போகும். அதே மாதிரி இந்த ரெசிடுவல் இன்கம்லேயும் நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. கோஆர்டினேட்டர் 1 2 3ன்னு சொல்லிட்டு அடுத்து மேனேஜர்ன்றீங்க மூவ் பண்ணி அசால்ட்டாக நீங்கள் போகலாம். இது மூலமா நீங்கள் சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 14 பேர்த்தை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா வாரம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீம்லைன் போனஸ் 62,000 கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், எல்லாமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வேலை பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.